ஸோ இந்த வீடியோவில் நம்ம எட்சிங்கிறது என்னென்னு போன டுட்டோரியலில் பார்த்துட்டோம். அதில் டிஜிட்டல் ஐட்டமும் ஃபிசிக்கல் ஐட்டமும் செல் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ டிஜிட்டல் ஐட்டம்னா என்னென்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் ஐட்டம்ங்கிறது ஒரு இபுக்கு, டெய்லி பிளானரு, ஒரு டிஜிட்டலாக, அதாவது ஒரு பிடிஎஃபாவோ ஒரு இமேஜாவோ சேல் பண்ணுறது தான் டிஜிட்டல் ஐட்டம். கையில் ஃபிசிக்கலாக நம்ம அந்த இதை நம்ம கொடுக்க மாட்டோம், பிடிஎஃபாவோ இமேஜாவோ சென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ல நிறைய ஐட்டம் இருக்கு. கஸ்டமர் வந்து இன்ஸ்டன்டாவே அந்த இதை டவுன்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படின்னா இன்ஸ்டன்டாவே கஸ்டமர் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்னா இதில் ஷிப்பிங்கோ பேக்கேஜிங்கோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பிடிஎஃப் மட்டும் அதில் அப்லோட் பண்ணிட்டு அண்ட் அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கஸ்டமருக்கு அந்த எடிட்ஸ் பிடிச்சிருந்தாலோ அந்த இபுக்ஸ் பிடிச்சிருந்தாலோ அதுங்க கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணுவாங்க. இது வந்து பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா டெய்லி பிளானர் இருக்கு, வாலாட் இருக்கு, ஸ்டிக்கரிங்ஸ் இருக்கு, ஸ்டிக்கரிங்ஸ் எடிட் பண்றது, டெய்லி டிஜிட்டல் பிளானர்ஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையவே பாப்புலரான ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் பிடிச்சிக்கோ நீங்க இது வந்து கேன்வா மூலமா எடிட் பண்ணிக்கலாம். கேன்வா, பவர் பாயிண்ட், போட்டோஷாப் மூலமாக நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கரெக்டாக வச்சிருந்தீங்க, பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து அதிகமாகவே வரும். நல்ல குவாலிட்டியான சேல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எட்சி வந்து டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாகவே அவங்க கஸ்டமர் பை பண்ணிட்டு இன்ஸ்டன்டாகவே டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏற்றாப்புல சேல்ஸ்க்கான ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக இன்கமும் வந்துருக்கும், பேசிவான இன்கம் வந்துருக்கும். இதில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை நீங்கள் சேல் பண்ணலாம். எத்தனை ஐட்டங்களும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு லிஸ்டிங் ஃபீஸ் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எவ்வளோ லிஸ்டிங் ஃபீஸ், எல்லா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸையுமே நம்ம பார்க்கலாம். இதில் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் சக்ஸஸ் ஆகலாம். பேசிவான இன்கம் எப்பவுமே டிஜிட்டல் ஐட்டம் வரும். டிஜிட்டல் ஐட்டத்துக்குள்ளவோ எப்பவுமே இருக்கும். ஸோ டிஜிட்டல் ஐட்டம் நல்ல குவாலிட்டியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கீவேர்ட்ஸ் மட்டும் ஒழுங்காக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கஸ்டமர்ஸும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மெனி செல்லர்ஸ் இதில் இன்ஸ்டன்டாகவே சேல்ஸ் அதிகமாக எடுத்து பேசிவ் இன்கம் ரெகுலராக ஜென் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் உங்களுக்கு நான் சொன்ன மெசேஜஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். HCFT கிளாஸஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நம்ம கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கிளாஸஸ் மாதிரி இருக்கும், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இல்லை லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.